தித்தவழும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் ராசாவே உன் ஒரு நிமிஷம் வந்துட்டேன் இருங்கங்க. சொல்லு ஃபத்து, என்னாச்சு? ஏன் இவ்வளோ அவசரமா வர? ஒன்றும் இல்லை, வெளியில் கிளம்புறீங்க இல்லையா, சரி போகிற இடத்துல தாகமாக இருக்கும், அதான் தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேமோ. இந்தாங்க எடுத்துக்கோங்க. லூஸு, சரி கொடு. சரி நான் போயிட்டு வரட்டுமா? நீ உள்ளார போ. என்னையும் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறீங்களா? எப்போ? இப்போயா? ஆமாங்க. நான் வெளியில் அவசரமாக இப்போ போகிறேமோ, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? இல்லை இல்லை, எனக்கு ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போங்களேன். சரி வா ஏறு. இந்த பாட்டிலை வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு ஏற்கனவே இதயத்தை கயிறு கட்டி ஆமா ஆமா ஜாலியா தான் இருக்கும். உனக்கு வேலையில வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், இருக்கும். என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. பாத்திமா இறங்கு, வீடு வந்துருச்சு. நான் போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். இல்லை இல்லை, இன்னொரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறீங்களா? இல்லை ஃபாத்திமா, நீ இறங்கு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? வந்து நம்ம 2 பேரும் வெளியில் போகலாம். இல்லை இல்லை, எனக்கு இன்னொரு ரவுண்டு போகணும், இப்போ கூட்டிகிட்டு போங்களேன். இறங்கு ஃபாத்து ஃபர்ஸ்ட், நான் வந்து உன்னை வெளியில் அவுட்டி கூட்டிகிட்டு போகிறேன், சரியா ஃபாத்து? அப்படி சொல்கிறீங்களா? ஆமாமோ, இறங்கு. சரி, நீங்கள் சொன்னால் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நான் ரெடியாக இருக்கேன், சரியா? சரி இறங்கு. சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டி இருக்கு பாரு. சரி இறங்கு இறங்கு. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நான் ரெடியாகி உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சரியா? சரி ஃபாத்து, நீ உள்ள போ, நான் கிளம்பிக்கிறேன். லூசு பிள்ளை, சின்ன பிள்ளையாட்டம் வண்டி ரைடுக்கெல்லாம் ஆசைப்படுது பாரு. பாத்திமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பிரியாணி செஞ்சிருக்கேன், சரி சூடு ஆறதுக்குள்ள போய் கொடுத்துட்டு வந்துடுவோம், நேரமா பிள்ளை சாப்பிடட்டும் பாவம். அக்கா புஷ்பாக்கா, எங்க நடந்து அவ்வளவு வேகமா கையை விசிறிக்கிட்டு போறீங்க? வா சின்ன பொண்ணு, ஒன்னும் இல்லை, நம்ம பாத்திமா தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். அப்படியா? என்னக்கா பையன் கொண்டுட்டு போறீங்க? ஒன்னும் இல்லை சின்ன பொண்ணு, பிரியாணி செஞ்சிருந்தேன், பாத்திமாவுக்கு பிடிக்கும்ல, அதனால சூடா போய் கொடுத்துட்டு வரலாம், பிள்ளை சாப்பிட்டுட்டுமேன்னு போயிட்டு இருக்கேன். அப்படியாக்கா? நானும் ஃபாத்திமாவை தாக்கா பார்க்க போலான்னு இருக்கேன், 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம்க்கா. சரிம்மாக்கா, போயிட்டு வந்துருவோம் சின்ன பொண்ணு. சரிக்கா, அப்ப நானும் ஃபாத்திமாவுக்கு வீட்டுல ஸ்பெஷலா குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? 2 பேரும் சேர்ந்து போவோம். சரி, போய் சட்டு புட்டு எடுத்துட்டு ஓடு. சரிங்கக்கா, நீங்க இங்கே இருக்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சின்ன பொண்ணு, யார் இது? லட்சுமிக்கா குரல் மாதிரி கேக்குது. நானே தான் சின்ன பொண்ணு. புஷ்பாக்கா, சின்ன பொண்ணு, எங்க 2 பேரும் கிளம்பிட்டீங்க ஒண்ணு சேர்ந்து? பாத்திமா பார்க்க 2 பேரும் போயிட்டு இருக்கோம் லட்சுமி. ஏக்கா, அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அட பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, சரி நானும் பாத்திமாவை பார்க்க வரலான்ட்டு தான் இருந்தேன், நானும் வரேன், போலாம். சரி யார் யார் வரீங்களோ, யார் யார் என்னென்ன எடுக்கணுமோ எல்லாரும் போய் எடுத்துட்டு வந்துருங்க, இங்கே செத்த நேரம் நான் உட்காந்துக்கிட்டு காத்துட்டு இருக்கிறேன், போயிட்டு வந்துருங்க. சரிக்கா, பாத்திமாவுக்கு போண்டா செஞ்சிருக்கேன், நானும் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், இங்கே உட்காருங்க. சின்ன பொண்ணு நீ இங்கே வந்துடுறேன். சரிக்கா, உருண்டுகிட்டே போய் சீக்கிரம் உருண்டுகிட்டே எடுத்துட்டு வந்துருங்க. சரி இங்கே உட்காரேன், நானு சீக்கிரம் போய் யார் யார் வரீங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். என்னக்கா உட்காரன்னு படுத்துட்டீங்க? சின்ன பொண்ணு, எனக்கு நடந்து நடந்து வந்து காலெல்லாம் வலிக்குதா, நீங்க வர வரைக்கும் இந்த மரத்துக்கு அடியில காத்தோட்டமா படுத்துட்டு இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிக்கா, நீங்க காத்தோட்டமா காத்து வாங்கிட்டு படுத்துட்டு இருங்க, நாங்க வந்துடுறோம் போயிட்டு. அப்பா, இவனுங்க போயிட்டு வரதுக்குள்ள நம்ம செஞ்ச பிரியாணி ஆறி போய் நாய் போயிரும் போலயே, சீக்கிரம் பிள்ளைய போய் சாப்பிட வைக்கணும். நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் அடைந்தேன். அலவி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது இது? வாங்க. ஃபாத்திமா குலாப் ஜாமுன் கேட்டால, அதான் ஒரு பாதி செஞ்சு வச்சுட்டு இன்னொரு பாதி செஞ்சுட்டு இருக்கேன், பிள்ளைக்கு எடுத்துட்டு போலாம். அப்படியா? சரி சரி. பிள்ளை ஃபோன் பண்ணலாம், பேசினாலா? இல்லையே, நானும் காலையிலேருந்து 2 முன்னாடி ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், என்னமோ அவள் எடுக்கவே இல்லைங்க. அப்படியா? என்னாச்சு? ஐயோ, ஏதோ பிரச்சனையா இருக்குமோ? நீ திரும்பியும் கூப்பிட்டு பார்க்கறது அலவி. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காதுங்க, எதுக்கு பயப்படுறீங்க? வீட்டில் மருமக இருந்திருப்பாரு, அதனால அவள் ஃபோன் எடுக்காமல் இருந்திருப்பாளோ என்னவோ, நல்லா தான் இருக்கா, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, சரியா? சரி, நான் வெளியே போயிட்டு வரேன், வரத்துக்குள்ள நீ ரெடியா இரு, இதெல்லாம் செஞ்சு பேக் பண்ணி எடுத்து வை, நம்ம போய் ஒரு 2 பிள்ளைய பார்த்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவோம், சரியா? சரி, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. சரி அலவி, நான் வரேன். ஹலோ அம்மா, சொல்லுமா.
ஃபோன் பண்ணியிருந்தியா? ஆமாம் ஃபாத்திமா. அப்பா வேற வந்து உன்னை கேட்டாங்களா, பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி நானும் ஃபோன் பண்ணி நீ எடுக்கலையா? அதான் என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, சாமான 5-6 கிடக்கு, சரி விலைக்கு வைக்கலான்னு பார்த்தேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வேற வீட்டில் இருந்தாங்களா, அவங்க கூட பேசிக்கிட்டு ஃபோனையே பார்க்கலாமா. அப்படியா? சரி இவங்க வேற பயந்து போயிட்டாங்க. சரி, உனக்கு குலோப்ஜாம் பிடிக்கும்னு கேட்டல, நான் செஞ்சு வச்சிருக்கேம்மாக்கா. நான் வரக்குள்ள இப்போ கொண்டுட்டு வரேன். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அப்பாவும் நானும் வரோம், சரியா? அதெல்லாம் பார்த்துக்கிறாங்கம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா, யாரோ வந்திருக்காங்க போல, காலிங் பெல் அடிக்கிறாங்க. நான் யாருன்னு போய் பார்க்குறேம்மா, நான் அப்புறம் பேசுகிறேன். சரி, நான் போய் பார்க்குறேம்மா. காலிங் பெல் அடித்து சத்தம் கேட்டுச்சே. சரி நீ நல்லா தான், அதுவே போதும் ஃபாத்திமா. சரி நீ அங்கே இருக்கிறத பாரு, நாங்கள் வரோம் கொஞ்ச நேரம் கழிச்சு. அளவி, சொல்லுங்க. என்னாச்சு அளவி? பிள்ளைகிட்ட பேசுனியா? என்ன சொன்னா? இப்போ தான் பேசிட்டு ஃபோனை வைக்கிறேன், நீங்களும் வந்துட்டீங்க. என்ன சொன்னாமாவ? சொல்லு. நல்லா இருக்காராம், எந்த பிரச்சனையும் இல்லையாங்க. மருமகன் வீட்டில் இருந்தாராம், அதான் 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஃபோனை பார்க்கலையாட்டுங்குது புள்ள. அப்படியா? சரி நான் கூட பயந்துட்டேன். சொன்னேன்ல, இதுவும் ஆயிருக்காது, பயப்படாதீங்கன்னு. சரி போகலாமா? எல்லாம் செஞ்சாச்சு. இதை மட்டும் எடுத்து பாக்ஸில் போட்டுட்டு எடுத்துட்டு கிளம்புவோமா? சரி போகலாம். அவங்க வீட்டாளுங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்களாம்மா பிள்ளைய? அதெல்லாம் ஏதாவது சொன்னாலா? கேட்டேங்க, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்களாம். புள்ள நல்லா தான் சொன்னான். மருமகனும் நல்லா பாசமாக பார்த்துக்கிறாராம். நல்லா பிடிச்சி போய் நல்லா வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாமே அன்பாக வச்சுக்கிறாராம். அதுதான் வேணும் பெற்றவங்களுக்கு, வேற என்ன வேணும்? சரி வா, இன்னொரு 10 நிமிஷத்துல ரெடி ஆகிட்டு கிளம்பு, பிள்ளை போய் பார்த்துட்டு வருவோம். சரிங்க. எங்கக்கா ஃபாத்திமா ஆளையே காணோம்? சின்ன பொண்ணு வருவா, இரு பாப்போம். வாங்கக்கா. புஷ்பாக்கா, வசந்தி அக்கா, எல்லாம் வாங்கக்கா. என்ன ஃபாத்திமா ஜன்னலுக்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருந்த? ஏன் அந்த அளவுக்கு பயமோ? இல்லை சின்ன பொண்ணக்கா, அவங்க வேற வீட்டில் இல்லையா, அதனால தான் அவங்களா இல்லை வேற யாரோன்னு பார்த்தேன் ஜன்னலில். காலையில் சாப்பிட்டேமாக்கா? சாப்பிட்டேன் புஷ்பாக்கா, இட்லி சாப்பிட்டேன் காலையில், கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி, அப்போது மதியத்துக்கு இதில் பிரியாணி இருக்குது, நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே சிக்கன் பிரியாணி, நீ இதை சாப்பிடு. உனக்காக செஞ்சு கொண்டு வந்தேன் ஃபாத்திமா, சாப்பிடுமாக்கா. ஃபாத்திமா, புஷ்பாக்கா கொண்டு வரது தெரியாமலே நானும் உனக்கு செஞ்சு கொண்டு வந்துட்டேன் சாப்பாடு, இதையும் சேர்த்து சாப்பிட்ருக்கண்ணா. அப்படியா? இன்னைக்கெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்களா எல்லாரும்? சொல்லவே இல்லைக்கா. ஆமாம் ஃபாத்திமா, இந்த இதில் உனக்கு பிடிச்ச மாதிரி அதிர்ஷ்டம், முறுக்கு, மிச்சரு எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். இதையும் சேர்த்து வாங்கிக்கோ. எனக்கு எப்பயாவது திங்கணும் போல தோணுமில்ல, அப்போ இதை எடுத்து சாப்பிடு, சரியா? சரிங்கக்கா. ஏன் சின்ன பொண்ணு, அந்த அதிர்ஷ்டம், முறுக்கு, மிச்சர் எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குறியா? இந்த வாங்கிக்கோ 4 முடி. இன்னும் ஏதாவது வேணா சொல்லி தரேன். வேண்டாம் சின்ன பொண்ணு, கொஞ்சம் அமைதியாக இரு சின்ன பொண்ணு. போ சின்ன பொண்ணு, என்கிட்ட பேசாத போ. 4 முடி, இதெல்லாம் ஒரு காமெடி, இதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்கூடாது. அக்கா, எல்லாரும் வெளியே நின்று இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க உள்ளார போலாம், வாங்க. இருக்கட்டும் அக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நல்லா காத்தோட்டமாக தானே இருக்கு, இங்கே உட்காருவோம். ஆமாம் ஃபாத்திமா, இங்கே நல்லா ஆஹா ஓஹோன்னு காத்தோட்டமா உருண்டுக்கிட்டு பிறந்துக்கிட்டு தூங்குவோம், சரியா? தூரம் வீடு வரைக்கும் வந்துட்டு வெளியே இருந்துட்டு போனா எப்படிக்கா நல்லா இருக்கும்? உள்ள வாங்கக்கா எல்லாரும். இல்லம்மாக்கா, இருக்கட்டும் ஃபாத்திமா. கோமதி, விடுமாக்கா, சின்ன பொண்ணு அப்படிதான் தெரியுமில்ல உனக்கு. விடு, எதுவும் பெருசா எடுத்துக்காத. என்னக்கா பெருசா எடுத்துக்க கூடாது? இவன் என்ன போட்டு இப்படி அடிப்பா, நான் பெருசா எடுத்துக்க கூடாதா? 4 முடி கோச்சுக்காத 4 முடி, இதெல்லாம் ஒரு காமெடி தானே. சரி வா, உன்னை நான் எப்படி சமாதானப்படுத்துறேன்னு பாரு. சின்ன பொண்ணு வீட்டு சின்ன பொண்ணு. ஆறாரோ ஆறீராரோ, தூங்குறியா இல்லையா? மண்டையை உடைக்கட்டுமா வேண்டாமா? ஆறாரோ ஆறீராரோ. சின்ன பொண்ணு வேண்டாமக்கா, விட்டுருமாக்கா, கோமதியை விட்டுரு, பாவம். சின்ன பொண்ணு அப்படியே தலைகளை நிறுத்தி சின்ன பொண்ணு, அவளை ஒரு கை பார்த்துருவோம். லட்சுமி அக்கா, போதும், என் பொறுமையை சோதிக்காதீங்க லட்சுமி அக்கா. இதுதான் சான்ஸ்னு என்ன தூண்டி விடுறீங்களா அவளை? இல்ல கோமதி, எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே கோமதி. என்ன லட்சுமி, போதும் விடு. சின்ன பொண்ணு, நான் சொன்ன கேட்பே மாட்டியா? கோமதி இறக்கி விடு சின்ன பொண்ணு. 4 முடி, இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம் புஷ்பாக்கா வேலை வந்துருச்சு. இல்லைன்னா வச்சுக்கோ, உனக்கு தலைகளை தலை சுற்றி எரிஞ்சிருப்பேன். சின்ன பொண்ணு, ஒழுங்கு மரியாதை நீ இறக்கி விடு சின்ன பொண்ணு. அம்மா, சின்ன பொண்ணு, இனிமேல் என்கிட்ட பேசாத நீ, போ. சரி கோச்சிக்காத 4 முடி, விடு, இதெல்லாம் நம்மளுக்குள்ள சகஜம் தானே. ஒழுங்கு மரியாதை அங்கிட்டு போயிரு சின்ன பொண்ணு, என்கிட்ட பேசாத, போயிரு. சரி சாரி, என்ன சாரி சொல்லிட்டு 4 முடி, விடு. சின்ன பொண்ணு. யார் இது? லதா குரல் மாதிரி கேக்குது. என்னலதா அங்கிருந்து கூவிட்டு நிக்கிறேன், இங்க வந்து கூவலதா. சின்ன பொண்ணு, உன்னதான் தேடிட்டு வந்தேன். என்னாச்சு லதா, என்ன மேட்ரு அதை சொல்லு. சின்ன பொண்ணு, என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளார யாரோ குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிருக்காங்களே, யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏலதா, உன் வீட்டு கமாண்டுக்குள்ள கொட்டது எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன வாட்ச்மேனாவா இருக்கேன்? இல்ல சின்ன பொண்ணு, எதுனா இருந்தாலும் இந்த ஊர்ல உனக்கு தெரியாம இருக்காதுல்ல, அதனாலதான் கேட்டேன். யார் கொட்டிருப்பாங்கன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? எனக்கு என்னமோ ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்குது. அவங்க ரோஸ் கலர் புடவையா கூட இருக்கலாம், இல்லனா 4 முடி வச்சிட்டு கூட இருக்கலாம். என்ன சின்ன பொண்ணு சொல்ற? என்ன சின்ன பொண்ணு, என்ன சந்தேகப்படுற நீ? நான் தான் குப்பையை கொட்டிருப்பேன்னு நினைக்கிறியா? நினைக்கலாம் இல்ல, கன்ஃபார்மா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். அப்படியா? அப்ப இந்த கோமதியா குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிருப்பாளா சின்ன பொண்ணு? இந்த பாரு சின்ன பொண்ணு, நானும் ஒன்று அள்ளி கொட்டல, சும்மாவே என் மேல நீ பழைய போடாத. நீ சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா சரிதான் கோமதிக்கா. அது யாருன்னு தெரியலதா.
நீ வேணா சுற்றி அவங்க வீட்டை சுற்றி யாரையாவது கேட்டு பாரு. அதான் பாரு சின்ன பொண்ணு, நானும் அங்கே கேட்டுட்டு தான் வரேன். அங்கே யாரும் தெரியலன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டி நான் சுத்தம் பண்ணி வச்சுருந்தாக்க யார் வந்து இந்த குப்பையெல்லாம் அள்ளி என் வீட்டுக்குள்ளே போட்டாலும் தெரியல, ஒரே குப்பையாக கிடக்கு சின்ன பொண்ணு. குப்பையை அள்ளி கொட்டினா மட்டும் என் கையில் கிடைச்சா அவ்வளோதான், விளக்கு மாற்றுக்கிட்ட பிஞ்சு போயிரு சின்ன பொண்ணு. யாராவது தெரிஞ்சதுன்னு உனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு. கண்டிப்பாக தான். இதில் இந்த மேட்டர்லாம் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனா? அதுதான் என் வேலையே. கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன்லதான். அப்புறம் ஃபாத்திமா நல்லா இருக்கியா கண்ணே? அப்பாடா, இப்போயாவது உனக்கு இது கேட்கணும்னு தோணுச்சுல்லதா? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். இந்த குப்பையை அள்ளி கொட்டினாங்கன்னு தான் கேட்டே தவிர ஃபாத்திமாவை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல. இல்லை சின்ன பொண்ணு, அது ஒரு கோவமாகவே இருந்துச்சு. சரி இப்போ சொல்லு, ஃபாத்திமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. எல்லாரும் ஃபாத்திமா பார்க்க வந்தீங்களா? பையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாலதான், ஃபாத்திமாவுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்து கொண்டுட்டு வந்திருக்கோம். சரி, நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இருந்துட்டு வாங்க, நான் கிளம்புறேன். சரி, கிளம்பு. அதான் வேலை முடிஞ்சிருச்சுல்ல. சரி ஃபாத்திமா, நானும் அப்படியே கொஞ்சம் கிளம்புறேன்க்கா. ஏங்கக்கா உடனே கிளம்புறேன்னு சொல்லிங்க? இவ்வளோ நேரம் இவ்வளோ கலகலன்னு இருந்துச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போகலாம்ல? இல்லை ஃபாத்திமா, வீட்டில் பிள்ளைங்களும் ஸ்கூல் விட்டு வர நேரம் ஆயிடுச்சுல்ல, போய் பார்க்கணுமாக்கா. இன்னொரு நாள் வரேன், சரியா? சரிங்கக்கா. சரி ஃபாத்திமா, நானும் அப்படியே கிளம்பட்டுமா? இன்னொரு நாள் வரேன், ஃப்ரீயாக இருக்குக்குள்ள. ஆமாம், ஏன் முடி டெய்லி நான் பச்சைங்களை கையில் தான் போட்டுட்டு இருக்கிற. நீ சும்மா சுற்றிட்டு இருக்கிற, ஃப்ரீயாக இருக்குள்ள வரியாமா? நீ பேசாமல் ஃபாத்திமா கூட இங்கே செட்டில் ஆயிடுறேன். தேவையில்லாமல் பேசாத சின்ன பொண்ணு, உனக்கு மரியாதை இருந்துக்கோ, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. சரி அக்கா, சண்டை போட்டுட்டே இருக்காதீங்கக்கா. சரி ஃபாத்திமா, பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையே இருக்கனே. சரியா, நான் போயிட்டு வரேன், இன்னொரு நாள் வரேன். உடம்ப பார்த்துக்கோ, நீயும் புருஷனும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? நான் போயிட்டு வரேன். சரிங்க கோமதிக்கா, சரி பத்திரம். நாலுமுடி இரு, நானும் வரேன். சரி ஃபாத்திமா, உடம்ப பார்த்துக்கோ, நானும் கிளம்புறேன், சரியா? புஷ்பாக்கா, லட்சுமிக்கா, நீங்களும் வாங்கக்கா, நான் முன்னாடியே போகிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்கோ. நாள் வரேன் ஃபாத்திமா, இப்போ உடம்ப பார்த்துக்கோ. சரி ஃபாத்திமா, நாங்களும் கிளம்புறோமாக்கா, பிள்ளைங்க வர நேரமாச்சு. அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் இல்லைக்கா? ஒரு நாள் சாவகாசமா வந்து இருந்துட்டு போகிற மாதிரி வரோம், சரியா? இப்போ கிளம்புறோம். சரிங்க புஷ்பாக்கா. ஃபாத்திமா, பைப்பில் தண்ணி ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு சொல்லு, நான் வந்து பிடிச்சி தரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நானே பிடிச்சிப்பேன். பரவாயில்லம்மாக்கா, கொஞ்ச நாளைக்கு லட்சுமிகிட்ட சொல்லு, லட்சுமி பிடிச்சி கொடுத்துருவா. பைப்பில் தண்ணி வந்துச்சுன்னா எனக்கு சொல்லு ஃபாத்திமா, நான் எடுத்து தரேன். சரிம்மா. சரி, அப்படியே சாயந்தரம் இருட்டா நேரமாச்சு, நாங்களும் அப்படியே கிளம்புறோம்க்கா. சரிங்கக்கா. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்தது என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? தனியாக இருக்க மாதிரியே தோணலக்கா. அடிக்கடி வந்துட்டு போங்கக்கா எல்லாரும். சின்ன பொண்ணாக்கா, கோமதி அக்கா எல்லாருக்கிட்டையும் சொன்னேன்னு சொல்லுங்கக்கா. எல்லாரும் அடிக்கடி வந்துட்டு போங்க, சரியா? நான் தனியாக தான் இருப்பேன், அவங்களும் வேலைக்கு வெளியூர் போயிட்டாங்கன்னா தனியாக தான் இருப்பேன். எல்லாரும் வாங்கக்கா, நைட்டெல்லாம் இருந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி. சரி ஃபாத்திமா, பார்த்துக்கலாமாக்கா. சரி, போயிட்டு வரட்டுமா? சரிங்கக்கா. நானும் அப்படி கிளம்புறேன் ஃபாத்திமா. சரிங்கம்மா. ஃபாத்திமா ஃபாத்திமா, எங்க பிள்ளை இருக்க? வந்துட்டீங்களா? எப்பா எம்மா, வாங்க வந்து 2 பேரும் உட்காருங்க. எம்மா உட்காருமா. எப்பா, நீங்க வந்து உட்காருங்க. ஃபாத்திமா, இந்த மக்கா, உனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கடி. நிஜமாவாம்மா? சரி சரி. இப்போதான் புஷ்பாக்கா, லட்சுமி, அப்புறம் சின்ன பொண்ணக்கா எல்லாரும் வந்து இதை கொடுத்துட்டு போனாங்கம்மா, எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும். அதே மாதிரி நீங்களும் அப்போ செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சரி சரி, கொடு. இந்த வாங்கிக்கடிப்பில, உனக்கு தான் எல்லாமே. எப்பா, உனக்கு டீ போட்டுமா இல்லை காஃபி போட்டுமா? சொல்லுப்பா. எதுவும் இருந்தாலும் சரி மவளே, உன் கையில பிடிச்சா அதே எனக்கு போதும். சரிப்பா, இருப்பா, நான் போட்டு வந்துடுறேன். ஏம்மா, நீ வாமா, என் கூட உள்ளார வந்து ரூம் எல்லாம் பாருமா. ஏங்க, நீங்கள் சேர்த்து உட்காந்துட்டுருங்க, நானும் பாத்திமாவும் போய் ரூம் எல்லாம் பார்த்துட்டு வரோம். சரி, போங்க. வாமா போவோம். ஏம்மா, இதுதாம்மா எங்கள் பெட்ரூமு, வாமா வந்து உட்காரு. வாமாக்கா, வந்து உட்காருப்ல. எப்படிம்மா, வீடெல்லாம் நீட்டாக வச்சிருக்கேனா? பெட்ரூம் எல்லாம் நீட்டாக வச்சிருக்கேனா? இன்னும் சமையல் ரூம் வந்து பாரு, எல்லாம் பளிச்சுன்னு மின்ன மாதிரி வச்சிருக்கேன். அங்கே நம்ம வீட்டில் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன், நீ இங்கே ஒன்றுதுன்னு வர கூட பண்ணுற பார்த்தியா? சரி, பொறுப்பு வந்துருச்சு. ஆமாம்மா. சரி வாமா, வந்து சமையல் ரூமே பாருவா. ஃபாத்திமா, பிள்ளை நல்லா வச்சிருக்கேன் சமையல் ரூமு, சாமானத்தெல்லாம் விலைக்கு போட்டு நீட்டாக கமுத்து போட்டு வச்சிருக்கேன், பரவாயில்லையடி. ஆமாம்மா, நேரம் போகிறதே தெரியலம்மா. அவங்களும் வெளியில் வேலைக்கு போயிடுறாங்களா, எனக்கு தனியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால இதே ஒரு வேலையாக பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்லம்மாக்கா, இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோ, நீட்டாக இருக்கு. சரிம்மா. ஏம்மா, நாளைக்கு பாஸ்போர்ட் எடுக்க போகிறோம்மா எனக்காக. அவங்க போயிட்டு அடுத்த டைம் வரக்குள்ள என்னையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கம்மா. சரிடி பிள்ளை, என்னை மாதிரியே தான் உனக்கும் பார்த்தியாம்மாக்கா. அப்பாவும் என்னை விட்டுட்டு வெளியில் ஊருக்கு வேலைக்கு போனாங்க, இப்போ மாப்பிள்ளையும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம்மா, எனக்கு அதை நினச்சாதான் கவலையாக இருக்குது இப்போவே. பாரு, பள்ளி கூட சாப்பிட சொல்லுது, ஒன்றும் ஆகாதடி, நீ அழுவாத, 1 வருஷம் தானே, நேரம் போகிறதே தெரியாதுடி. அழுகாத, சொன்ன கேளு. சரிம்மா, அழுவல.
அப்பாவும் இனி வேலைக்கு போக முடியாதுல்லம்மா. போயிருந்தா கூட அவருக்கு துணையாக இருந்திருக்கும் வெளிநாட்டில். நீங்கள் போகிறத நினச்சாதாம்மா எனக்கு கவலையாக இருக்குது. அதெல்லாம் சரியாக போயிடும் மக்கா. அங்கே தெரிஞ்ச ஆட்கள்லாம் அங்கே மீதி இன்னும் இருக்காங்கல்ல, சரியாக போயிடும், கவலைப்படாத. ஒரு வருஷம் தானே மக்கா, கண்ணை முடி முடிக்கிறதுக்குள்ளே போயிடும். நீ ஒன்றும் வசனம் பிடிக்காத. சரிம்மா. ஃபாத்திமா, சொல்லுமா. மருமவன் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாராடி? உன்னை நல்லா வச்சிருக்காராடி? சந்தோஷமா இருக்கியா? அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கம்மா. நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. ஃபாத்திமா, இது ஒரு 10,000 ரூபாய் இருக்குடி. மாப்பிள்ள அடுத்த மாதம் தானே ஊருக்கு போவார் வெளிநாட்டுக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க செலவுக்கு? இது வச்சுக்கோங்கடி மக்கா. இது மற்றது ஏதாவது வேணும்னாலும் கேளு, தயக்கப்படாத, கூச்சப்படாத. இல்லைம்மா, அதெல்லாம் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாருமா. நான் சந்தோஷமா தாம்மா இருக்கேன். சரி இருக்கட்டும் மக்கா, நான் தானே கொடுக்குறேன், உன்னை பெத்தவ தானே, வாங்கிக்கொடி. அடுத்த மாதம் தானே போவார், அது வரைக்கும் இந்த கையில் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது வேணும்னாலும் எனக்கு கேளு, தயங்காம. சரிம்மா. அப்பா தாண்டி இதுவும் கொடுக்க சொன்னாங்க, வாங்கிக்கொடி, நீ ஒன்றும் சங்கடப்படாத. சரிம்மா சரிம்மா. சரி வாடி, வாங்க போடாமா, அப்பா வேறு தனியாக இருப்பாங்க. போகலாம் வாமா. மருமோனே, அங்கே போனது வீடியோ கால் பண்ணுங்க. என் மக இப்பயே நீங்கள் கிளம்புறீங்கன்னு ரொம்ப அழுகுறா. அதனால அங்கே உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் நீங்கள் போயிட்டு டெய்லியும் அவளுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுகிறேங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேம்மா. ஆமாம் மாப்பிள்ள, என் மகளை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க இனிமேல். சரிங்க மாமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அவளை. ஏங்க நீங்கள் எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்த ஃபாத்தி. எங்கள் அம்மா அப்பா அதிர்ஷ்டம் செஞ்சு கொண்டாந்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? லூசு பிள்ளை. அத்தை ஏன் நின்றுட்டே இருக்கீங்க, வந்து உட்காருங்க அத்தை. இருக்கட்டும் மருமோனே, பரவாயில்ல. அம்மா வாமா, வந்து உட்காருமா. சரிடி. சரி அளவி கிளம்பலாமா? சரிங்க, போயிட்டு வருவோம். சரி மருமோனே, என் பொண்ணு அப்படியே பார்த்துக்காங்க பத்திரமா. நாங்கள் அப்படியே கிளம்புறோம், சரியா? எப்போ? இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போகலாம் இல்லப்பா? சரிங்க மாமா. இன்னும் சின்ன பிள்ளையாட்ட தான் நடந்துக்கிறேன் மாமா. வண்டி ரைடுக்கெல்லாம் கூட்டிட்டு போக சொல்லி ஆசைப்படுறா. எப்போ நான் உங்ககிட்டயும் கூட்டிட்டு போக சொல்லி கேட்பேன்லப்பா. ஆமா மக்களே. சரி மருமோனே, அவன் என்ன கேட்கறாலும் செஞ்சு கொடுங்க, அதுதானே உங்க வேலை.